இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் வந்து ஒன்று பார்க்கலாங்க. இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்கான்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க, சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சைடிஷ் வந்து சூடாக சாதம் வடித்து அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதோட இது வந்து சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதே சேம் டைம் வந்து டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு அருமையான தொக்கு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் வந்து முருங்கைக்காய் வந்து 2 முருங்கைக்காய் எடுத்து அதை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோடு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதையும் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ தொக்குங்கிறனாலே நம்ம வந்து தக்காளி போடும்போது தான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா வந்து பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்காக வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேங்க. இதோட நம்ம வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ண தாங்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேங்க. இந்த தொக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. அந்த கடாய்க்கு வந்து காயட்டும். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சோடனையும் சோம்பு போடலாங்க. சோம்பு பொரியட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுடலாங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. அந்த பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் போட்டுடலாம். அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை வந்து போட்டுடலாம். இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து பரட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாங்க. ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து போட்டுடலாங்க. இப்போ இதோடு வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம். ஸோ உப்பு போட்டாச்சுங்க. இதை நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து என்னென்னா காய்கறி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா முருங்கைக்காயெலாம் நல்லா வேகணுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து மிளகாத்தூள் போடலாங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடலாங்க. ஸோ இதை நல்லா பரட்டி விட்டு காய் நல்லா வேகட்டுங்க. ஸோ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இதுவாகி நல்லா வந்து குக் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றும் போது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக வருங்க. நமக்கு தொக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் போட்டுடலாங்க. இப்போ நமக்கு சூப்பராக முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.